தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். இன்று சபையை குறித்து சற்று தியானிக்க இருக்கிறோம். சபை என்பது பொதுவாக அனைவரும் கூடி வருகிறதான இடம். அப்படி கூடி வந்ததான இடத்தை சபை என்று சொல்கிறோம். சபை என்பது அசம்பிளி அல்லது காங்கிரிகேஷன். சபை என்பது ஒரு இடம் அல்ல, மக்கள் கூடி வந்த இடத்தையே சபை என்றும் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னது, என் நாமத்தினாலே எங்கே ஒருவர் இருவர் கூடி வருகிற இடத்தில் நானும் அங்கே இருக்கிறேன் என்கிறார். தேவநாமத்தை பற்றி பேசுகிற உங்களை தேவன் தமது சுய இரத்தத்தினாலே மீட்டுள்ளார். தமது சபையை என்று அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மற்றும் தமது சொந்த இரத்தத்தினாலே மீட்டு சபையாகிய உங்களை ஏற்படுத்துகிறார். நம் தேவன் 3 காரியங்களுக்காக மெய்யான திருச்சபையை ஏற்படுத்துகிறார். ஒன்று, மேல் நோக்கி தொடர்பு கொள்ளவே, அப்ரீச். இரண்டாவது, ஒருவர் உதவி செய்வது, இன்ரீச். மூன்றாவது, தேவனை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ரட்சிக்கப்பட வைப்பது, அவுட்ரீச். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்பதை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலும் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் 5ஆம் அதிகாரம் 42 வசனங்களில் வாசிக்கும்போது மிக தெளிவாக புரிந்துவிடும். ஆதி திருச்சபை விசுவாசிகள் பற்றியும் அப்போஸ்தலர்கள் பற்றியும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்குதல் எப்படி என்றும், வீடுகளிலே கூடி ஜெபம் செய்தார்கள் என்றும், கொர்நேலியு வீட்டில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்றும், அநேகரை சீசராக்கினார்கள் என்றும், வீடுகளிலே உபதேசம், சர்ச், ஹோம் சர்ச், இப்படியாக சபை பெரியதாகவும் வீடுகளிலிருந்து வெளிச்சம், லைட் புறப்பட வேண்டுமா? சபை பெருக காரணம் அன்று இயேசுவையே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். சீசர்களின் பிரசங்கத்தில் ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், ஜெபம் செய்தார்கள். கொடிய ரோம அரசாங்கம் ஆண்டபோதுதான் சபை என்ற விசுவாசிகள் பெருகினார்கள். ஆங்காங்கே வீடுகளிலே கூடி தேவனை ஆராதித்தார்கள். ஆவிக்குரிய மாளிகை கட்ட 2 கற்கள் முக்கியம். முதல் மூலைக்கல், தலைக்கல் நமது கிறிஸ்து. அடுத்த கல் 12 அப்போஸ்தலர்களின் வேலை முடிந்துவிட்டது. அதன் மீது என் சபையை என்பது நம்மை வைத்துதான் சபையை கட்டுகிறார். நாம் செல்லும் ஆலயம் அல்ல, நீங்கள்தான் அந்த ஆலயம், அந்த சபை. ஆமென். God bless you.